Hello friends, welcome back to How to Videos. So இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 12 4G. ஸோ இந்த மொபைல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்குள்ளே வந்து பார்த்தா சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த 15,000 ரூபாய்க்குள்ளே நம்ம வந்து வாங்கலாமா? ஸோ பார்க்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஃபோன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5G ஃபோன் வந்து கிடையாது, ஒரு 4G ஃபோன் தான். 15,000 ரூபாய்க்கு 4G ஃபோன் வாங்கலாமா? ஸோ எல்லாமே வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 12 4G வர பாக்ஸ். நமக்கு மொபைல் இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே Redmi Note 12 பவர்ஃபுல் ஸ்னாப்ட்ராகன் 32 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பேக்கில் நமக்கு வந்து பண்ண ஸ்பெக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் இருக்குது, டிபியூ கேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மொபைல் இருக்குது, 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் சி சார்ஜிங் கேபிள் வந்து இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 12 4G வர ஃபோன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ எங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ப்ளூ. ஸோ இதுலேயே நமக்கு இன்னும் வந்து இப்போ 2 கலர் வேரியன்ட் வந்து இருக்குது. லூனார் பிளாக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் கோல்டு 2 கலர் வேரியன்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து இப்போ நல்ல அட்ராக்டிவ் லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திக்னஸும் நமக்கு வந்து இப்போ 7.9 திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் காரெல்லாம் நமக்கு வந்து இப்போ நல்லா ஷார்ப்பாக ஒரு கர்வ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து பார்த்தா 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் 1200 பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தா 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் பண்ணுறீங்க, லேப்ஸில் யூஸ் பண்ணுறீங்க, மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்கும். இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து பார்த்தா ஒரு AMOLED டிஸ்பிளேன்றனால நமக்கு வந்து சாங் பார்த்தாலும் மூவி பார்க்கும்போது நல்ல ஒரு கலர் வந்து சூப்பராக வந்து இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. டிஸ்பிளே வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஆர் பிளாஸ்டர் சென்சார் இருக்குது, ஒரு செகண்டரி மைக் வந்து இருக்குது. கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்குது, சார்ஜிங் போர்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் பவர் பட்டன் இருக்குது. அந்த பவர் பட்டன்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட்டில் நமக்கு வந்து இப்போ சிம் எஜெக்டர் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் நம்மளால் வந்து இப்போ 2 சிம் போட்டுக்க முடியும், ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ராசர். ஸோ ப்ராசர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ 6 nanometerல பில்ட் பண்ண ஸ்னாப்ட்ராகன் 685 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்து ஹை எண்ட்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து பார்த்து நார்மலான கால்ஸு, கேஷுவலான கேம்ஸ் விளாட முடியும். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஸோ இதெல்லாம் வந்து நல்லா கேஷுவலாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் வந்து பார்த்து இன்ஸ்டாகிராம் நல்ல ஸ்டோரிஸாக ரீட் பண்ணும்போது, வாட்ஸ்அப் கால்ஸில் யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ஸ்னாப்ட்ராகன் 685 வந்து பார்த்து நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ப்ராசர் சொல்லலாம். நீங்கள் கேஷுவலான கேம்ஸ் விளாட்றதுக்கு, கேஷுவல் ப்ரௌசிங் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசர் வந்து கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் கேமராவில் நமக்கு வந்து இப்போ ட்ரிபிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி லென்ஸ் வந்து இருக்குது, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மெகாபிக்சல் நமக்கு வந்து மேக்ரோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து 13 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணி இந்த ஃபோன் எடுத்தது தான். நமக்கு எல்லாமே வந்து இப்போ ரொம்ப ஹை வந்து கிடையாது, ஒரு டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 14 பேஸ்ட் ஆன் Android 13 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு இது வந்து லேட்டஸ்டான சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். MIUI தரப்புலேருந்து MIUI 14 தான் வந்து பார்த்தா ரொம்ப லேட்டஸ்டானது. Android தரப்புலேருந்து நமக்கு லேட்டஸ்டான Android நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android 13 தான். லேட்டஸ்டான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா MIUI 14 என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இல்லை நமக்கு MIUI 14 பேஸ்ட் ஆன் Android 13 வந்து இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மொபைல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI டைலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற எல்லா ஃபோன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டைலர் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஃபோன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI டைலர் வந்து இருக்குது. ப்ளோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் வந்து இப்போ நிறைய ப்ளோட்டர்ஸ் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் தேவையில்லாத ஆப்ஸ் நிறையா வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த ஓப்ரா ப்ரௌசர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம்ஸ்லாம் இருந்துச்சு. மோஸ்ட் எல்லா ஆப்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ளோட்டர்ஸ் வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. மற்ற ஸ்பெக்ஸ்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா IP53 வாட்டர் டஸ்ட் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.0 வந்து இருக்குது, டுயல் மைக் இருக்குது. இன்னும் சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டர் சென்சார் கூட இருக்குது. ஸோ இந்த மொபைல் நீங்கள் வந்து இப்போ ரிமோட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மொபைல் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அப்பப்போ கேஷுவல் யூசேஜ் பண்ணுவேன், நிறைய கால்ஸ் வந்து பேசுவேன், அப்போ வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து 5G வந்து அந்தளவுக்கு பெருசாக தேவையில்லை, ஆனால் நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் நமக்கு வந்து இப்போ 2 RAM வேரியண்ட்டோட வந்துடுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15,000 ரூபாய்க்கும், 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா
17,000 சேல் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தோட ப்ரைஸிங். ஸோ இந்த ப்ரைஸிங் நமக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது. எல்லாமே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டேன். இந்த டிவைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4G டிவைஸ் தான், 5G வந்து கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே 5G தான் அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த டைம் நமக்கு வந்து 4G வந்து கொடுத்துருக்காங்க. 4G ஃபோன் வந்து வேண்டாம், இதே ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வேறு ஏதாவது ஃபோன் இருக்கான்னு சொல்லி கேட்டேன்னா நமக்கு Redmi Note 11 Prime 5G வந்துருக்கு. ஸோ நமக்கு 13,500 10,000 அந்த ப்ரைஸ்க்கு வந்து பண்ண சேல் பண்ணிருக்காங்க. ஆனால் அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே வந்து கிடையாது. ஸோ இந்த ஒரு 15,000 பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் இருக்குது. நீங்கள் எது வேணும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு AMOLED வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து Redmi Note 11 Prime 5Gக்கு வந்து போயிருங்க. இல்லை AMOLED வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும், எனக்கு ஒரு 4G டிவைஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் இந்த Redmi Note 12 4G வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மொபைலுக்கான பை லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆளுங்க செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் நடந்து. See you guys, bye, have a nice day.